விளையாடி நேயர்களுக்கு சாய் சுவாமின் அன்பு வணக்கங்கள். திங்கட்கிழமை உற்சாக வணக்கங்கள். நேற்று சரிகமாப்பா பார்த்தீங்களா? அதாவது சனி ஞாயிறு 2 நாளும் என்ன நடந்துச்சு பார்த்துருப்பீங்களா? பிளாக் அண்ட் ஒயிட் ரவுண்டு. அதில் அப்போ தான் எடுத்துகிட்டு போய் அந்த கிராம் ஃபோனில் அந்த ரெக்கார்டு போடுறாங்களாம். அது என்ன பாட்டுன்னு அப்போ தான் தெரியுமா? அந்த பாட்டுக்கு யார் பாடணும்னு அப்போ தான் சொல்லுவாங்களாம். ஜட்ஜஸ் சூஸ் பண்ணி சொல்லுவாங்களாம். ஏங்க, மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறக்கலாமா? பாடிட்டே இருக்கும்போது ட்ரைனர் பார்க்குறதும் ட்ரைனர் பண்ணுறதும் பாட்டே இப்போ தான் தெரியும்னா ட்ரைனர் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க? ஏங்க, கொஞ்சமாச்சு சொல்லலாம்ல. இவ்வளோ எதுக்கு? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த காலத்தில் எப்படி ஷூட் எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதுவும் பார்க்குறத வச்சு எல்லாருமே நல்லா கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி இருக்கிற காலத்தில் எதுக்கு இந்த தேவையில்லாத பிட்டெல்லாம் சொல்லுங்கள்? இந்த பில்டப்லாம் தேவையா? அதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் எடுத்துட்டாவே டைமும் மிச்சமாகும், நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு பாடுறதில் ஆடுறது, பாடுற ஷோவில் ஆடுறது, ஆடுற ஷோவில் பாடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டால் நல்லாயிருக்கும். இந்த மண்டமன் இருக்கிற கொண்டையை மறந்துடாதீங்க தயாரிப்பாளர்களே. இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஆடியன்ஸ்லாம் நீங்கள் நினைக்கிற அளவு முட்டாள் கிடையாது, சரிங்களா? இப்படி நாங்கள் என்னவோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிடுவோம்னு நினச்சிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ரியாலிட்டி ஷோனால் கொஞ்சமாச்சும் ரியாலிட்டியாக எடுங்க. நன்றி, வணக்கம்.